எட்வின் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு ஜப வீரன். அவரை போல் ஜப பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு ஜெபிக்க தெரியாது. நல்ல பாடகர், நல்ல பிரசங்கியாருன்னு சொன்னார். அவர் ஒரு நல்ல ஜப வீரன். எந்த ஒரு தேசத்தில் ஒரு ஜப வீரர் இருக்கிறானோ அந்த தேசம் பாக்கியம் உள்ளது. எந்த கிராமத்தில் ஒரு ஜபிக்கிறவர் இருக்கிறாரோ அந்த கிராமம் பாக்கியம் உள்ளது. நான் நம்புகிறேன் இந்த மேலைக்கோட்டையூர் உண்மையிலே பாக்கியம் பெற்றது. தேசத்தில் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனே அதை நமக்கு தகவல் தெரிவித்து ஜெபத்தில் நடத்துகிற ஒரு தேவ மனிதர். ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் ஒருத்தர் பார்த்தாலும் பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்போம், அப்படி உள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல ஆவிக்குயற்ற ஒரு நல்ல இணக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசித்தா இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா தேவைகள் இருக்குது. அதுக்கு தேவையான பணம்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அது வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர மாட்டுது. அதனால் நம்ம சீக்கிரத்தில் எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடிச்சிடணும். ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு மாம்சீகத்தில் முயற்சி செஞ்சால் உடனே முடிச்சிடலாம். 4 பேர்கிட்ட போய் சொல்லி ஒரு அழுது நடித்து எதையாவது ஒன்று பண்ணிடலாம். எங்ககிட்டலாம் சிலர் கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க, ஒரு ஜபரை கட்டலை, ஒரு சொந்த வீடு கட்டலை, நீங்களாம் பிழைக்க தெரியாதவங்க, ஞானம் இல்லாதவங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஞானம் தான். எங்கள் அப்பா எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், அவர் மேலே நாங்கள் அன்பாக இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் என்கிட்டலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இத்தனை வருஷமாக ஊழியம் செஞ்சீங்களே, ஒரு சொந்த வீடு கூடவா இல்லை? நான் சொன்னேன், சொந்த வீடு எத்தனை இருக்குன்னு சொன்னால் உன் இருதயம் தாங்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும்? அதனால் நமக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது நம்ம கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றது ஒரு பெரிய பாக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இயேசு வந்துட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் யாருமே என்ன பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கெலாம் பெருசாக வர்றதில்லை, கூட்டத்துங்களுக்கெலாம் வர்றதில்லை. காலையில் நம்ம ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நம்ம மாலையில் வேறு ப்ரோக்ராம் நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த கிராமத்தில் இப்படி கூடி நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறது உண்மையிலே உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். குடும்பமாக வந்திருந்தீங்கன்னா ரொம்ப பாக்கியம். குடும்பமாக வரல, எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டா அவர் வரவே இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களாவது வந்தீங்களே. என் பையனை கேட்டேன், வரவே மாட்டுறாங்க, அதெல்லாம் வந்துடுவான், நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் இயேசுவை எதற்காக விசுவாசித்து பின்பற்றுறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுவும் நீங்கள் ஜெபிக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை காண்பீர்கள். எனக்கு அருமையான சகோதரன் எட்வின் அவர்கள் நேரத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள். எவ்வளோ வாரி வழங்கினாலும் நாங்கள் அது வரைக்கும் சிலம்பம் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கு நம்ம ஒரு பாடல் பாடி ஆண்டவரை துதித்து நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். என்னுடைய சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எப்போமோ வந்து சொன்னேன், நயா நீ அப்படின்னு தோணுதில்லை. என்னுடைய சாட்சி புக்கு நான் அங்கே வச்சுருக்கேன். கிறிஸ்தவங்களுக்கு அது 10 ரூபா, மற்றவங்களுக்கு அது இலவசம். ஏங்க இவ்வளோ ஓர வஞ்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க சும்மா கொடுத்தா சும்மாவே வாங்கி சும்மாவே வச்சுருவாங்க, அதனால் காசு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் கிராம ஊழியெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த சாட்சி புக்கு நான் கைப்பிரதியாக வச்சுட்ருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சவர்கிட்ட கேட்டிங்கன்னா இலவசமாக தருவோம். நீங்கள் அதை போய் நற்செய்தி அறிவிக்கலாம். நீங்கள் தேவையானால் அந்த சாட்சி புஸ்தகத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க. 10 ரூபா தான் வாங்கி, ஏன்னா அதை அச்சிடுறதுக்கே 15 ரூபா ஆகுது. அதை வாங்கி நீங்கள் படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட கொண்டு நீங்கள் எளிமையாக காஸ்பல் சொல்கிறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க. அந்த புஸ்தகம் வேலை செய்யும். நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கெலாம் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணவங்க இருக்காங்க. ஐயா உங்கள் தேடி வரும் தெய்வனி சாட்சி புக்கு படித்தேன் ஐயா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா, இவ்வளோ கஷ்டத்துலேருந்து இயேசு உங்களை உயர்த்தினார் ஐயா அப்படின்னு. இயேசுடைய அன்பு அதில் திரளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்குங்க, வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் இப்போ மாதாந்திர பத்திரிக்கை உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வருதுன்னா நீங்கள் அந்த பத்திரிக்கை ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அரசாங்கம் கிறிஸ்தவங்களை எவ்வளவு அவங்க சொல்லுங்கள் நெருக்க முடியுமோ அவ்வளவு அவங்க ஞானமாக நெருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அவங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவன் எவ்வளவு நெருக்கப்படுறானோ அவ்வளோ விசாலம் அடைவானி. அவங்களுக்கு தெரியாதது தான் பிரச்சனை. எகிப்தில் எதனால் இஸ்ரவேல் மக்களுக்கு நெருக்கம் வந்துச்சுன்னா அவங்க விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. அதனால் நமக்கு ஒரு நெருக்கம் வருதுனாலே நம்ம ஒரு விசாலம் அடைய போகிறோம். மாதாந்திர பத்திரிக்கை மொத்தத்திற்கும் லைசன்ஸு கேன்சல் பண்ணிட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பத்திரிக்கை நடத்துகிறவங்களாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். நாங்கள்
ஏன்னா அவங்க லைசன்ஸு கிடையாதுன்னு ரத்து பண்ணி அதை வாரம் நடத்துங்க அல்லது டெய்லி நடத்துங்க, உங்களுக்கு லைசன்ஸஸ் தரோன்னு எளிமையாக சொல்கிறாங்க. பத்திரிக்கை நடத்த முடியாதா பிரதர் அப்படின்னா நடத்தலாம், 10 மடங்கு செலவு அதிகமாகும். ஆமாம், நாங்கள் அந்த ஒரு பத்திரிக்கை வெளியிடுறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு 2 ரூபா ஸ்டாம்பு 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி தான் அனுப்பணுன்னா அது அப்படியே 10 மடங்கு ரேட் அதிகமாகிடும். ஆனாலும் நான் மனசில் முடிவு பண்ண நிறுத்தக்கூடாது. சிலர்லாம் ஆலோசனை சொன்னாங்க, பத்திரிக்கை நிறுத்திட்டு நீங்கள் காணொலியில் அனுப்புங்க பிரதர், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பிரதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டுவிட்ட நீர் அழைத்த 21 வருஷம் பத்திரிக்கை ஊழியம் நடத்துகிறோம், திடீர்னு நிறுத்தணும்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு அதை நடத்தி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் அதை தொடர்ந்து நடத்தணும். இப்படி பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலே நான் சொல்லுவேன், கிறிஸ்தவனுக்கு நெருக்கம் வந்தால் அது விசாலத்தின் தொடக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நெருக்கம் வந்தால் அது விசாலத்தின் தொடக்கம். அதனால தான் நம்ம நெருக்கப்படுவோம். அதனால் நெருக்கப்படும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி என்ன விசாலத்தில். அவ்வளோதான். நீங்கள் நெருக்கத்தில் முறுமுறுக்காமல் என்ன பண்ணணுன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா போதும், உங்கள் எல்லைகள் விசாலமாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் திருமணம் முடிஞ்ச புதுசில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். 600 ரூபா வாடகை. அந்த வீட்டில் மருந்துக்கு கூட காற்று உள்ளே வராது. எத்தனை பேருக்கு புரியுது? காற்றுனா தெரியுமா உங்களுக்கு? காற்று வீசுதில்ல, அது எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மருந்துக்கு கூட கொஞ்சம் கூட வராது. அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு இடம். அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் வேறு, என் மனைவி எத்தனையோ நாள் சொல்லி பார்த்தா நாங்கள் வேறு வீடு போவோங்க. அதெல்லாம் நமக்கு இந்த வீடு, ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க. ஹவுஸ் ஓனர் என் மனைவியும் நகமும் சதையும் மாதிரி ரொம்ப ஐக்கியமாக இருந்தவங்க. அதனால் நாங்கள் அப்படி ஐக்கியமாக இருக்கிறதுனால வெளியே போகவே நாங்கள் என்ன பண்ணல, விரும்பலை. ஒரு கிறிஸ்தவ வீடு, நம்ம அப்படி தான் நினைப்போம், கிறிஸ்டின் வீடு, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அப்படியே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணார் என்ன ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்போ ஆரம்ப காலத்தில் 600 ரூபா கொடுத்து வாடகை, அப்பா 600 ரூபா கொடுத்து வாடகையா அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார் என்ன பண்ணணும், ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு சொந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணார்னா அந்த நல்ல ஹவுஸ் ஓனர் அம்மாவை அப்படியே தூண்டி விட்டுட்டார். ஏசு ரொம்ப நல்லவர். நம்ம நினைக்கிறோம் பிசாசு தூண்டி விடுறானே. அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். என் பையன் பிறந்தான், பையனா பொண்ணா, பையன் பிறந்தான். இவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால் எனக்கு பையன் பிறந்ததா பொண்ணு பிறந்ததான்னு தெரியல நினைக்கிறீங்களா? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? 2வது பையன் பிறந்தவொடனே அவங்க மொட்டை மாடியில் என் ஒய்ஃபு துணி காய போடும்போது குழந்தைய பார்க்கணும், அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட்டுட்டாங்களா? சரி, குழந்தைய பார்க்க கூப்பிட்றாங்களேன்னு நாங்கள் போனோம். அது தப்பா? அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தது எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே போனல, அங்கேயே போயிருந்துட்டாங்க. என் ஒய்ஃபு ஓடி அழுக. அப்படியே 600 ரூபா வீட்டில் இருந்து ஏக்தம் 2000 ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு போனோம். ஆமான்னு சொல்லுங்க. அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அந்த 2000 வீட்டுக்கு வாடகைக்கு போனோமே, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இடத்தையே நாங்கள் சொந்தமாக வாங்கிட்டோம். அப்போ அந்த அம்மாவுக்கு நான் எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கணும். இப்போ அவங்கள பார்த்தோன்னே அத்தை, இப்பவும் சொல்லுவேன், அத்தை ரொம்ப சந்தோஷம் அத்தை, மாமியாரே நீங்கள் மட்டும் துரத்தலைன்னா நான் சொந்த இடமே வாங்கியிருக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல நெருக்கப்படுறீங்களா, சொந்து போகாதீங்க. உங்கள் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்க போகிறான். ஆமென். அதனால் உபத்திரவம் நமக்கு கன மகிமையை உண்டாக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் உபத்திரவத்தின் பாதையில் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நீங்கள் அதில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்குவார். ஆமென். எட்வின் பிரதரே ரொம்ப அழகாக பாடுறவர், நல்லா ஜெபிக்கிறவர். இருந்தாலும் அவர் என்ன போய் பாடுகிறன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிற ஒரு பழைய பாட்டு, வாருங்கள் என் நேசரே. தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். எங்கேயோ ஒரு இடத்துல ராகம் துணிக்குது, தெரியும் தானே எல்லாருக்கும்? கை எப்படி தட்டி பாடணுன்னா முழு இருதயத்தோட கையை கொஞ்சம் கையை விரித்து தட்டணும். சில பேர்லாம் அப்படி இந்த நடிக்க வந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் தட்டின்னு தொடையில் தட்டிக்கிட்டு அப்படி இல்லை, நல்லா கை விரித்து பாட போகிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கொஞ்சம் நிறுத்துங்க.
ஹல்லேலூயா. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிரம்பிடுவே. ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிரம்பிடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் ஆடி பாடி தினம் நடனம் ஆடிடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் ஆடி பாடி தினம் நடனம் ஆடிடுவே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் கைத்தட்டி வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் சேர்ந்து வயல்வெளிக்கு போவோம். நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உங்க அன்பின் கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வே. உங்க அன்பின் கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே உம் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். நீர் செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். நீர் செய்த நன்மைகளுக்காக என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவே. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவே. ஓ பாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் கைத்தட்டி வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. ஓ வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கிராமங்கள் தோறும் நடந்து சென்று, அவர் பட்டணங்கள் தோறும் நடந்து சென்று. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எங்களைப் போல பல ஊழியர்கள் கிராம பக்கமே வர்றதில்லை. ஆனால் சோரன் எட்வின் அவர்கள் கிராமமாய் சென்று
தெளிவாக இந்த ஏரியாவில் எத்தனை கிராமம் இருக்குது, எத்தனை தாலுக்கா இருக்குது, எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு அப்படி புட்டு 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 வச்சுடுவார். அது அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல கிருபை. அதனாலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனோடு இணைந்து நீங்கள் ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எப்போதுமே எழுந்து நின்று பாட்டு பாட வச்சு ரத்தத்தை கொஞ்சம் சூடாக்குனா தான் 1 மணி நேரம் பிரசங்கம் உட்காந்து நம்ம கேட்க முடியும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் எழுந்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆக்ஷன் பாட்டு பாடுவோம். அப்போ தான் உடம்பு நல்ல பாருங்கள். சூடாகுன்னு சொன்னோன்னே சகோதரர் அவர்கள் ரொம்ப சூடாகிடக்கூடாதுன்னு கூலாக ஃபேன்லாம் வைக்கிறாங்க. எல்லோரும் கையை தூக்குங்க. இப்படி எல்லாம் வலது கையை என்னை மாதிரி தூக்குங்க. இப்படி இல்லை, இப்படி. எல்லோரும் அப்படியே உங்கள் இடது கை பக்கம் கையா செய்யுங்க பார்க்கலாம். ஏங்க உங்கள் இடது கை பக்கங்க. ஆமாம், இடது கைக்கு பக்கம்னா தெரியாதா? தமிழில் சொல்கிறேன், லெஃப்ட்டு. புரிஞ்சிச்சா? இப்போ அப்படியே உங்கள் ரைட்டுக்கு வாங்க. ஆலே அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் அசைங்களேன். ஆலே ஆலே. ஏங்க கொஞ்சம் இருங்க. அப்படி இங்கே பாருங்க. ஏன் நிற்கிறீ? கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப்பு இப்படி நின்று கொஞ்சம் அசைங்களேன். உடம்பெல்லாம் கொஞ்சம் அசையிட்டுமே. ஆலே அல்லேலூயா. அவ்வளோதானா? ஒரு ஜெப வீரர்களுக்கு சவுண்டு இவ்வளோதானா? ஆலே ஆலே அல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், என் அருகலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவும் நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க மனசு பெருசுதான், உங்க மனசு பெருசுதான், உங்க மனசு பெருசுதான். ஆலே ஹல்லேலூயா ஆலே ஹல்லேலூ. ஸ்டைல மாத்துங்க. ஆலே ஹல்லேலூயா ஆலே ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால உங்க மனசு அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. கைத்தட்டி. என் நினைப்பாவே இருப்பவரே, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். எல்லாரும் கைத்தட்டி. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் உயிர்த்து நீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செஞ்சவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் உயர்த்தி நீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செஞ்சவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஆலே அல்லேலூயா ஆலே அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆலே அல்லேலூயா ஆலே அல்லேலூயா.
அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் மனசு பெருசுதான், இயேசு மனசு பெருசுதான், அப்பா மனசு பெருசுதான், அப்பா மனசு பெருசுதான், அப்பா மனசு பெருசுதான், அப்பா மனசு பெருசுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் நம்மளை நேசித்து ஒரே மாதிரி அன்பு செலுகிற அந்த அப்பா மனசு எவ்வளவு பெருசு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அன்பாகவே இருக்கிறார். அன்பாக மட்டும்தான் இருக்கிறார். நம்ம தான் நினச்சிட்டோம் அவர் அன்பாகவும் இருக்கிறார். நான் நல்லவனாக இருக்கும்போது இயேசு நல்லவனாக இருக்கிறார், நம்ம கெட்டவராக இருக்கும்போது இயேசு கெட்டவராக மாறிடுறார். இல்லைங்க, இயேசு அன்பாகவே தான் இருக்கிறார். அதனால தான் நாம் எத்தனை முறை அவரை விட்டு விலகி 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 போனாலும் நம்மளை தேடி தேடி வந்து அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். எல்லாரும் கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிதாவே. தயவுசெய்து உட்காருங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டோன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. நீங்கள் தான் எங்களை நிற்க விட மாட்டீங்களா, போட்டு வெளுத்து வாங்குறீங்களப்பா. நானும் ஸ்லோ பண்ணலான்னு பார்க்குறேன், விட மாட்டீங்களே. இந்த பாட்டு தேவ அன்பு ரொம்ப அழகாக பாடுவார். அவர் பாடுறதுக்கே பிறந்த மனுஷன், அவர் நல்லா பாடுவார். ஓகே, இன்றைக்கி நம்ம புது வருஷத்தில் முதல் முறை பார்க்குறோம். அது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம். என்ன பேசணும் அப்படின்னும் போது இந்த ஆண்டில் எனக்கு எழும்பின சில கேள்விகள், அந்த கேள்விகள் சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சில மரணம், இதெல்லாம் மையமாக வைத்து எழும்பின கேள்வி. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடித்த பதில், தேவன் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாமே பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், சுவிசேஷ கூட்டம் மாதிரி தான், சுவிசேஷகர்கள் நடத்துகிற கூட்டம் மாதிரி தான் பரலோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னா பாஸ்டருங்க இருந்தால் கோச்சிக்கூடாது. ஏன்னா இந்த சுவிசேஷ கூட்டத்தில் தான் எல்லா சபையும் சேர்ந்தவங்க வரோம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி சபைகளில் இருக்கின்ற பாகுபாடு பார்த்திங்கன்னா அதிபயங்கரமாக இருக்குது. ஏன் சபை விசுவாசி, ஓன் சபை விசுவாசி, ஏன் ஆடு ஓன் ஆடு. நம்ம இப்படி எல்லா சபையும் ஒன்று சேர்ந்து கூடி ஜெபிக்கிற இடங்களிலே தேவன் நிச்சயமாய் கிரியை செய்கிறார். சபை கூடி வருதல் நம்முடைய சொந்த வீடு, அதை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம் என்பது எல்லாரும் ஒன்று சேருகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்படி சபை பாகுபாடற்று அதுவும் கூடி ஒரு சபையின் போதகருக்கு முன்னாடி நீங்கள் இப்படி எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகும். இன்றைக்கு நான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 to 15 வரைக்கும் இருக்கின்ற ஒரு வார்த்தையை வாசித்து, இதே தேவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் என்னவென்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணை சத்தியம் பண்ணும்படிக்கு தன்னை விட இந்த உலகத்தில் பெரியவர் ஒருத்தரும் இல்லாததினாலே அவர் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது தன்னை விட பெரியவர் ஒருத்தரும் இல்லாததினாலே ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், மகனை என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், வாக்குத்தத்தம் என்ன, தேவன் நமக்கு கொடுத்த பிரதானமான வாக்குத்தத்தங்கள் என்ன. நீ கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், இப்படிலாம் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீ கீழாகாமல் மேலாவாய், சந்தேகமே இல்லை. நீ வாளாகாமல் தலையாவாய், எந்த சந்தேகமும் இல்லை. நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், அதிலெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. எத்தனை பேர் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஆசைப்படுறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் வாங்கிக்கிட்டே தானே இருக்கோம். உண்மையாக பொய்யா? இப்போ மனம் திறந்து கொஞ்சம் பேசுவோம். ஏன் அதெல்லாம் நடக்கலை? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். 33 வருஷமாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன், கொடுக்குற மாதிரி ஒன்றையும் காணும், வாங்குற மாதிரியே தான் இருக்குது.
உண்மையா பொய்யா? சரி, சரி. கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை தருவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்மளை விட நல்ல வீடு ஆண்டவரை நம்பாதான் வச்சுருக்காரான்னு இல்லையா? வச்சுருக்கானே இல்லையா? கொஞ்சம் மனம் திறந்து பேசும். ஆமாவே இல்லையா? நான் ஜெபம் பண்ண பிரதர், என் பிள்ளை 100க்கு 100 மார்க் வாங்கிச்சு. ஓகே, ஜெபம் பண்ணாதது 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கே சிஸ்டர். உண்மையா? கொரோனா காலத்தில் நாங்கள் சாவவே கூடாதுன்னு ஜெபம் பண்ண நிறைய பேர் செத்து போனாங்களே. ஆமாவா இல்லையா? நம்ம ஒரு 8 லட்ச ரூபா காரை வாங்கி எவனும் உரசிடக்கூடாது, ஆனாலும் வந்து நம்ம காரில் தான் உரசறான். என்னன்னு தெரியல, உரசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் 80 லட்ச ரூபா காரில் சொய்யனி போகிறானே. இந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருந்துச்சு. இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? நம்ம விழுந்து ஜெபம் பண்ணுறோம். எத்தனை வருஷமாக வாடகை வீட்டிலே உட்காந்து நிற்கிறோம். அவன் ஜெபமே பண்ணாமல் அடுக்கு மேலே அடுக்கு மாடி கட்டிட்டு போகிறானே ஆண்டவரே. இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கெல்லாம் ஆசைப்படலைனாலும் அந்த கேள்விகள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணினார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இதெல்லாம் நமக்கு லகுவாக கிடைக்கும். நம்ம தேட வேண்டியதை விட்டுட்டு தேடக்கூடாததில் போய் முக்கியம் செலுத்திட்டோம். வந்த உடனே என்னதான் ஜெப வீரர்களாக இருந்தாலும் என் கடன் பிரச்சனையை மாற்றிருங்கப்பா, கடன் பிரச்சனையை மாற்றிருங்கப்பா, ஆண்டவரே எப்படியாகிலும் கேட்குறமா இல்லையா? என் பொண்ணுக்கு எப்படியாகிலும் இந்த வருஷம் கல்யாணம் ஆயிருந்தா ஆண்டவரே. ஆகுது ஆகுது, சிலருக்கு உடனே ஆகுது, சிலருக்கு ரொம்ப நாள் ஆகாமே இருக்கு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். அப்போ தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது என்ன? அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நோக்கி நம்ம மூவ் பண்ணுனா நம்ம எல்லாவற்றையும் நம்ம எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எனக்கு ஆண்டவர் நிலம் வாக்கு பண்ணினார், உண்மைதான். எனக்கு எல்லாமே வாக்கு பண்ணினார், உண்மைதான். ஆனால் அதை விட தேவன் பண்ண பிரதானமானதை நம்ம நோக்குனா நமக்கு இதெல்லாம் சாதாரணமாக வந்துடும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1:20 ரொம்ப அழகாக சொல்லுது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும். எல்லாமே எங்கே இருக்கு? நம்ம எப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் வரோமோ அங்கே தான் அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கு. நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறோமான்றது தான் ஒரு கேள்வி. நான் காலையில் சபையில் ஒரு உதாரணம் சொன்னேன். நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், ரொம்ப நல்லா தானே இருக்குது அந்த உதாரணம் அப்படின்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பைப்பை திறந்து வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றுதா இல்லையா? தண்ணி ஊற்றுற இடத்துல பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு இருந்தாலே அது கும்முன்னு ரொம்பும். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சால் எல்லோரும் கிழக்கு மேற்க தலையாட்டுங்க, புரியலைன்னா வடக்க தக்க தலையாட்டணும். நான் சொல்கிறது கிழக்கு மேற்கையா வடக்க தக்கையா? பேசுங்கம்மா. கிழக்கு மேற்க தானே. தண்ணி எங்கே ஊற்றுதோ அங்கே பாத்திரத்தை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாலே அது கும்முன்னு ரொம்பும். ஆமாம் தானே? நீங்கள் அந்த பாத்திரத்தை லைட்டாக விலக்கி வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் நிரம்புமா? நான் 40 நாள் உபவாசிக்கிறேன், நிரம்புமா? நான் 2 டேஸில் கரிமீனே சாப்பிட மாட்டேன், நிரம்புமா? நான் மண்டையில் பூவெல்லாம் வைக்க மாட்டேன், ஏசப்பா நிரம்புமா? நைட்டு தூங்கவே மாட்டேன்ப்பா, காலையில் எழுந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிரம்புமா? ஏன்? பாத்திரம் எங்கே இருக்கு? தள்ளிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் பாத்திரம் அங்கே தள்ளி கூட இல்லை, இங்கே இருக்குது. இங்கே வச்சுக்கிட்டு நிரப்புக்கப்பா கெஞ்சி கேட்குறேன். நான் எல்லா பாசியும் பிரேருக்கு வருவேன், எல்லா நைட் பிரேருக்கு வருவேன், தசமபாகம் குத்துருவேன் ஆண்டவரே. மிஷினரிக்கு காணிக்க அனுப்பிடுவேன் ஆண்டவரே. அனுப்பு மகளே, தசமபாகம் கொடு, காணிக்க கொடு. ஆனால் பாத்திரம் ரொம்பாது. எங்கே தான் ரொம்ப சொல்லுங்கள்? தண்ணி ஊற்றுற இடத்துல வந்தால் தான் ரொம்பும். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்பிடுச்சு. எப்போ ரொம்பும்? பாத்திரம் தண்ணி ஊற்றுற இடத்துல இருக்கும்போது தான். கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி அமைக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை எல்லாமே நிரம்பும். பிலிப்பியரில் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகணும். எபேசியரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 1:3 அதை நீங்கள் வாசிங்க. எபேசியர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்குள்ள சொல்லுங்க எல்லாரும்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய
சகல ஆசீர்வாதங்களினாலும். நான் அந்த ஆவிக்குரிய அப்படின்றதுக்கு கீழே இருக்கிறத அழுத்தமாக சொல்கிறேன். சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிச்சிட்டாரா? கிறிஸ்து மனுஷனாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் தானாகவே வந்துடும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறேன், கல்யாணத்துக்காக ஜெபிக்கிறேன், குழந்தைக்காக ஜெபிக்கிறேன், வீடு கட்ட ஜெபிக்கிறேன், ஓகே. நீங்கள் உங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் அந்த வழி வருவதற்கு, பதில் கிடைப்பதற்கு ஒரு வழி வச்சிருக்கிறார்ல, அதில் நம்ம நின்றுணுன்ற. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஜெப அறைக்குள்ளே வருவதற்கு அங்கே ஒரு டோர் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஜன்னல். எல்லோரும் சொல்லுங்கள், இதெல்லாம் ஜன்னல். அங்கே ஒரு கதவு, இங்கே ஒரு கதவு வச்சுருக்கு, அவசரத்துக்கு ஓடி போகிறதுக்கு. ஓகே. ஆனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி தான் வர்றோம்? எது தான் வழி? வாசல் தான் வழி. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு நான் இப்படி இறங்குவேன்லாம் சொல்லப்படாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? சில பேர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னம்மா நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், கர்த்தர் நிச்சயம் தருவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் நினைக்கிற மாதிரியே, நீ நினைக்கிற மாதிரியே தர்றதுக்கு அவர் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சோ அவங்க ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே அற்புதம் செய்கிறதுக்கு அவர் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அவர் நினைக்கிற மாதிரியே அற்புதம் செய்கிறதுக்கு நம்ம அவர் கண்ட்ரோலுக்கு போயிடணும். எத்தனை பேருக்கு புரியுது? சிலரெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஐயோ இப்படி குழந்தையா இருக்காங்களே, ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி அறிவில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். குழந்தையா இருக்காங்களே, தந்துருங்கப்பா, தரலன்னு அவ்வளோதான்ப்பா, எதுக்குப்பா இவ்வளோ போராடுற நீ? அவர் தான் எல்லாத்தையும் தந்துட்டாரப்பா. தந்ததுக்கப்புறம் அவர் இயேசுவையே தந்துட்டார். பைபிளில் போட்டிருக்கு, தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்துட்டாரு, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது. இப்போ தேவன்கிட்ட போய் எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தம்முடைய சொந்த குமாரனையே தந்துட்டு அவருக்குள் நீ வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது எல்லாம் உனக்குள்ள வந்துருதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் என்ன? இயேசுக்குள்ள என் வாழ்க்கை சரியான்றது தான். உங்களை மாதிரி ஒரு நல்ல விசுவாசி ஒருத்தன், கெட்ட விசுவாசி இல்லை. சொல்லுங்க, அவன் யார்? ஒரு கிராமத்தில் ரொம்ப பக்தியாக இருந்தான். எதுக்குமே ஆண்டவர் தான் விசுவாசிப்பான். விசுவாசித்து அவன் ஜெபித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் மழை பெய்யுது, வெள்ளம் வந்துருச்சு. தெரியுமா, நம்ம சென்னை பட்டணத்தில் சில ஏரியாவிலலாம் இப்போ சொல்கிறாங்க போட்டு வாங்கி வச்சுக்கணும், 2 வீலர் கார் மாதிரி போட்டு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படி மழை பெஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற கிராம மக்கள்லாம் சொன்னாங்களா, அரசாங்கம் சொல்லிச்சு அந்த கிராமத்தை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே போயிருங்க, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னோடனே எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணுறாங்க. ஆனால் இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, தம்பி மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு, வா நம்ம போகலான்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் போவாங்க, என்னை காப்பாற்ற யார் வருவா? இயேசு வருவார்னு. அவன் ரொம்ப ஜெபம் பண்ணி, நல்ல பையன்தான், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவங்க இயேசுவை காண வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. புரியுதா அவங்களுக்கு? தண்ணி வந்து கழுத்தளவுக்கு வந்ததுக்கப்புறமும் இவன் ஜெபம் பண்ணுறான் விசுவாசத்தில். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவன் விசுவாசமாக, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற வருவீர்னி. அப்போ அந்த ஊரில் போட்டில் மக்களெல்லாம் காப்பாற்றிட்டு இவன் வீட்டு வாசலில் வந்து, தம்பி போட்டில் நீ உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, வா போகலன்னு அவன் சொல்லிட்டான். நீங்கள் போங்க, என்னை காப்பாற்ற யார் வருவா? ஏசுவர். ஏசப்பா நீங்கள் என்னை காப்பாற்ற வரணும், நான் விசுவாசமாக சொல்கிறேன், வருவீர் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அவன் விடுற மாதிரி இல்லை, ஓட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு என்னை காப்பாற்ற ஏசு வருவார்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியாக ஒரு போட்டு வந்துச்சு. அந்த போட்டில் ஒரு ஆள் உட்காரலாம். அந்த போட்டு இவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஐயா ஒரு ஆள் உட்கார்றது இடம் இருக்குது, நீ வாடா சாமினா. நான் வரமாட்டேன், உங்களே மாதிரி என்ன அவிசுவாசியா? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை வந்து காப்பாற்றுவார்னு விசுவாசமாக இருக்க கர்த்தர் வரல. தண்ணி வந்து இழுத்துன்னு போய் செத்தா பரலோகத்தில் போய் சோகமாக உட்காந்துருக்கான். நல்ல விசுவாசி பரலோகத்துக்கு தானே போகணும். அங்கே போன ஆண்டவர் போய் கேட்டாரன், ஏன் மகனை இவ்வளோ சோகமாக இருக்க? போங்க ஏசப்பா, நான் பூமியில் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், என்னை காப்பாற்ற நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ சாட்சியாக இருந்திருப்பேன். அவர் சொன்னாரா, டே மகனே டேஸ்னால் அது என்ன வேணாலும் போட்டு திட்டலாம். டே தம்பி டேஸ் உன்னை காப்பாற்றுறதுக்கு 3 முறை வந்தேன், நீ தான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச. இதுக்கு மேலே உன்னை பூமியில் வச்சா உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை, அதனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சில டேஸ் இப்படி தாங்க அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே இப்படியே தந்துடும். கடைசியில் தந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா தந்தீங்க அப்படின்னு கேட்குறது. அப்படி இல்லை, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.
நான் 35 வருஷமாக நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிலது கிடைச்சிருக்கு, சிலது கிடைக்கல, கவலைப்படல. நான் என் மனசுக்குள்ள ரொம்ப தெளிவாக இருக்கேன். தேவன் எனக்கு தந்திருக்கிறது நல்லது. சொல்லுங்கள் எல்லாரும், தேவன் எனக்கு தந்திருக்கிறது நல்லது. தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காவது ஏதாவது கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மனசில் ரொம்ப நல்லது ஆண்டவரே, ஏன்னா தந்தா நம்ம தாங்க மாட்டேன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம ஜெபம் பண்ணால் எல்லாத்தையும் அவர் தந்துடணும், அப்படி தந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் தர்றதுக்கு ரெடி தான், நீ தாங்கிறதுக்கு ரெடியா? இப்படி தான் என்னை மாதிரி ஒரு நல்ல விசுவாசி, இவ்வளோ நேரம் உங்களே மாதிரின்னு சொன்னல, என்னை ஒரு நல்ல விசுவாசி தேவனை நோக்கி விரதம் இருந்து ஜெபம் பண்ணாராம். ரொம்ப 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். சரி, இந்த பையன் சாப்பிடாமல் கிடந்து செத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் வந்து, மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே இவ்வளோ நாள் கழித்து வந்தீங்களே, கோடி தோத்துறோம், எனக்கு ஒரே ஒரு வரம் தந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னடா வரம் வேணும்? நான் எதை தொடரணும் அதெல்லாம் தங்கமாக மாறிடணும், அந்த ஒரு வரம் தந்தா போதும். நீ ஆண்டவர் யோசித்து கேள்றா, மகனே எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் ஏசப்பா, நான் தொட்டதெல்லாம் பொண்ணு ஆனால் போதும் ஏசப்பா. நீ அவர் இவனை எப்படி பார்த்துருப்பாருன்னா, நான் அறிவே இல்லாதவனான தான் பார்த்துருக்கணும். அவர் பாவம் குழந்தையாகவே இருக்கானே, சரி தந்துட்டேன் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் தான் வாரி வழங்கும் பாரி வளராச்சே, தந்துட்டேன் போடா. நீ அவர் வீட்டுக்கு வந்தால் ஒரு தகர கதவு இருந்துச்சு. கதவை தொட்ட ஒன்று என்ன ஆயிடுச்சு, எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 1/4 பவுனில் ஒரு கமலை போட்டால் தலையை ஆட்டி ஆட்டி 4 பேருக்கு தெரியணும்னு பேசுவோமே, இந்த விரலில் நம்ம ஒரு மோதிரத்தை போட்டால் அப்படி நீட்டி நீட்டி பேசுவோமே, அவன் வீட்டில் தங்கத்தில் கதவு. ஐயோ, அவனுக்கு இருந்த சந்தோஷம் அளவே இல்லை. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு உடஞ்சி போன மரக்கட்டில் இருந்துச்சு. கட்டில் தொட்டார், எவ்வளோ எடுப்பாக இருக்கும். கட்டில் உட்காந்துட்டு மனைவி அடியே இங்கே வாடி. அதான் சில பேருக்கு பரிசில் பணம் நிறையா இருந்தால் மனைவியை வாடி போடணுன்னு கூப்பிடணுன்னு வாயில் கொழுப்பு அப்படி உலா வரும். எத்தனை பேருக்கு புரியுது? மனைவியை வாடியே பொடியேன்னு கூப்பிடுறதுக்கு அப்படியே நாக்கில் சுற்றி வரும். இங்கே வாடியேன்னு இந்த பாரு, நம்ம வீட்டில் கதவு தங்கம், நம்ம வீட்டில் கட்டிலும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 4 இட்லி கொண்டு வாடி அப்படின்னா, அது ஒரு அலுமினிய தட்டில் காஞ்சி போன இட்லியை 4 கொண்டு வந்துச்சு. ஐயா கையில் கொடுத்தா, ஐயா தட்டை தொட்ட உடனே தட்டு தங்கமாகிடுச்சு. தட்டும் தங்கன்னு இட்லியை தொட்டா இட்லியும் தங்கம். என்னடா இது, கண்ணை கட்டுதா, இட்லியும் தங்கமாகி போச்சா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது தொட்டியில் கிடக்கிற பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு. இவர் தான் தங்கமான கையாச்சு, சும்மா இருக்கணும்ல, ஜிஜி 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 ஏன்டா அழுகுறன்னா, பிள்ளையும் தங்கம். மனைவியை கூட அடியே இங்கே வந்து பாரு, எல்லாம் தங்கனி, மனைவியை தொட்டா மனைவியும் தங்கம். இப்போ யார் கூட குடும்பம் நடத்த மறுபடியும் போனார். ஏசப்பா வாங்க வாங்க. அவர் சீக்கிரம் வந்துடுவாரா? மறுபடியும் ஒரு 40 நாள் கழிச்சு தான் வருவார். 40 நாள் கழித்து வந்து நின்னார். ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்டா எல்லாம் தங்கமாகி போச்சு, ஜாலியாக வாழ வேண்டியதானே. என்னடா மகனே, எல்லாம் தங்கமாகி போச்சு ஆண்டவரே. நீ தானடா மகனே கேட்டேன், நான் கேட்டாலும் உமக்கு தெரிய வேணாம் ஆண்டவரே, வாழ முடியாது. நீ தெரியுமா தங்குங்களா, நீங்கள் கேட்குறதெல்லாம் தந்த தாங்க மாட்டோம். அதனால தான் அவர் அளவோடு தராரு. அதனால் என் தேவனை நான் துதிக்கிறேன். அப்போ அவங்களுக்கு மட்டும் நிறையா தராரு. அங்கே போய் உட்காந்து பாரு, அப்போ தான் அந்த சீட் எவ்வளோ ஹீட் ஆனதுன்னு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்னை கேட்டால் நான் என் மனைவியை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை ரொம்ப நிறைவாக வச்சுருக்கிறார். எதை வச்சு சொல்கிறீங்க? சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகுது, படுத்த உடனே தூங்கிடுறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏங்க ஒரு சொந்த வீடு கட்டணும்னு உங்களுக்கு கனவே இல்லையா? சொந்த வீடு கட்டினா மட்டும் தலைகளையாக நடப்போம்? இல்லை. நேற்று கூட காரில் வரும்போது என் பொண்ணு கேட்குறேன், டேடி நீங்கள் ஏன் டாடி ஒரு சொந்த வீடை கேட்கல? ஏம்மா இப்போ நல்ல வீட்டில் தானே இருக்கோம், 3 வேளை சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், இதுக்கு மேலே இல்லை டாடி. சொந்த வீடு வேணும் தான். நான் வேண்டானியா சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிற வீடு வாங்கினேன்னா இடம் வாங்குறதுக்கு 3 கோடி ரூபா வேணும், கட்டுறதுக்கு ஒரு 80 லட்சம், 4 கோடி ரூபா வேணும். 4 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு புண்ணியவான் வீடை கட்டி எனக்கு சும்மா கொடுத்துருக்கான்னு, அது நான் பாக்கி வேணா இல்லையா? சும்மானா கொஞ்சம் வாடகை கொடுத்துருக்கேன். என் மனைவி அதை வாடகை விடுன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். அது நமக்கு சொந்தமாக தந்துட்டார் ஆண்டவர், இருக்கட்டுமே. அதை சொந்தமாக இருந்தாலும் நான் 2 காலில் நடந்து கையால் அள்ளி தான் சாப்பிடுவேன். அதில் நான் வாடகை கொடுத்தாலும் 2 காலில் நடந்து கையால் தான் அள்ளி சாப்பிடுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? இருந்தாலும் சொல்கிறத பார்த்தா நமக்கு சொந்த வீடு கிடைக்காது போலுக்கு. எல்லாமே இயேசுக்குள்ளே தான். ஏசு உனக்குள்ளே இருக்கிறாருன்னு ஒரு நிறைவான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டா, நீங்கள் வீடு காரு இதெல்லாம் ஆண்டவருக்கு சென்னை தமிழில் சொன்னால் ஒரு துச்சிப்பு மேட்ரு. ஆமான்னு சொல்லுங்கள். அது பாட்டுக்கு வந்துடும், வந்துக்கிட்டே இருக்கும்.
நான் சொல்லுவேன், வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கேட்டதை மட்டுமா தந்திருக்கிறார் தேவன்? கேளாததை திரளாய் தந்திருக்கிறார். அந்த நல்ல தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணிருக்கிறார் என்பதை தெளிவாக நம்ம பயணம் செஞ்சால், ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே, எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு அறிவு இருந்துச்சா அதை அடுத்தவன்கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம அப்பா கிட்ட எல்லாமே இருக்குது, அதுவும் பூரணமாக இருக்குது. தேவைப்படும் பொழுது தேவையான அளவு சரியாக தந்துடுவார். அவரை போல் நேர்த்தியாக நடத்துறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. எது தேவையோ, எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ அப்பொழுது கேட்டால் தப்பாமல் தருகிற தேவன் நமது ஆண்டவர் இயேசு மட்டும்தான். என்னுடைய 33 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன், தேவையானதை மட்டும் தந்துட்டு அமைதியாகிடுறார். தேவைக்கு மிஞ்சி தந்தால் நான் தாங்க மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, நிறைய கொடுத்தா இவன் தாறுமாறாக இறைச்சிருவானோன்னு எனக்கு அளந்து வச்சு தராரு. அதனால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இது போதுமா போதாதா? ஏசு கிறிஸ்துக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். ஏசு கிறிஸ்து நல்ல டெபிட் கார்டு. தேவைப்படும் பொழுது சொரன்னா வந்துடும். அதுக்கு மேலே என்ன வேணும்? எவ்வளோ ஏங்க? 100 ரூபா தேவைன்னா 100 ரூபாய்க்கு சொரண்டுங்க, 1000 ரூபா தேவைன்னா 1000 ரூபாய்க்கு சொரண்டுங்க. இருக்கணும்ல பிரதர், அப்போ தானே சொரண்ட முடியும்னு. அதான் ஏசு இருக்கிறார்ல, தேவைப்படும் பொழுது சொரண்டிடு. நீங்கள் அந்த சாட்சி புக்கு படிச்சிட்டிங்கன்னா, எனக்கே இப்போ ஆரம்பத்தில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் பெரம்பூர்லேருந்து மூளைக்கடைக்கு ஒரு ஊழியத்துக்கு போகணுங்க. ஊழியத்துக்கு போகிறதுக்கு 75 காசு, வர்றதுக்கு 75 காசு. என்கிட்ட மொத்தமே 2 ரூபா வச்சுருக்கேன். 2 ரூபா வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா, ஐயோ அலப்புற மாதிரி தான் தெரியும். ஒன்றுமே இல்லைனாலும் கெத்து விட முடியாது. ஆமான்னு சொல்லுங்கள். அதுதான் கிறிஸ்தவம். ஒன்றுமே இருக்காது. ஆனால் எங்கள் பேச்சில் விசுவாசம் குறைஞ்சதில்லை. ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை பரிசில் இல்லை, மாதாந்திர சம்பளத்தில் இல்லை. எங்கள் நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே. அதனால் கெத்தாக தான் நாங்கள் சுற்றுவோம். சரிதானா? அங்கே போய் நின்னா ஒரு பெரியவர் வந்து எனக்கு 1 ரூபா தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டையை போட்டு போயிட்டார். இப்போ எனக்கு என்னென்னா, போகிறதுக்கு காசு இருக்குது, வர்றதுக்கு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன். என்ன ஜோம் பண்ணி எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தந்திருந்தா 10,000 ரூபா தசவமாக கொடுத்து 90,000 ரூபாயில் நல்லா வாழ்ந்துருவேன். அப்படியா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, போகிறதுக்கு காசு இருக்குது, நான் போகிறது ஒரு இந்து வீட்டில் ஜோம் பண்ண போகிறேன், அவங்க காணிக்க தருவாங்கலாம் எனக்கு தெரியும். திரும்பி வர்றதுக்கு காசு வேணும் ஆண்டவரே, அவ்வளோதான். இந்த ஜபம் நியாயமானது தானே? எத்தனை பேர் கொஞ்சம் கையாசிச்சு, சில பேர்லாம் தூங்குற மாதிரி இருக்கீங்க, கையாசிச்சு. ஓகே. அப்போது அந்த சாயங்காலம் 5 மணிக்கு 7G பஸ் ஸ்டாண்டில் நின்னா பஸ்ஸில் ஏறவே வேணாம், அவங்களே தள்ளி 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 ஏற்றிடுவாங்க. அவ்வளவு கூட்டம். அப்படி அவங்க தள்ளி 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 ஏற்றும்போது நான் போய் பஸ்ஸில் காலை வச்ச உடனே ஒரு லேடிஸ் மணி பர்ஸுக்கு மேலே தான் என் கால் இருக்குது. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நான் மனுஷன்றது அப்போந்தான் தெரியும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? எடுத்து இந்த பர்ஸு யாருதுன்னு கேட்டு கொடுத்துருவீங்களா? நான் அன்னைக்கு ஒரு தந்திரமாக எடுத்தேன் பாருங்கள். என்ன நினச்சேன், எனக்கே கேவலமாக தான் இருக்குது. அப்படி திருட்டுத்தனமாக டபக்குன்னு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ரசிக்கப்பட்டவனாச்சே ஊழியம் செய்கிறேன்னு ஒரு ஜபம். ஆண்டவரே, யாராவது கேட்டால் கொடுத்துட்றேன். இது யாருதுன்னு கேட்டால் எவன் வேணாலும் எழுந்துன்னு சொல்லுவான். ஆமாம் ஆமாம், நம்ம ஆள் ஏதோ இருக்குங்க, என்னை சார்ந்தது ஏதோ ஒன்று இருக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அண்ணரை யாராவது கேட்டால் கொடுத்துட்றேன்னு நான் சொல்லும்போதே என் இருதயம் சொல்லுது, யாரும் கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, நானே வச்சுப்பேன். ஏன்னா அந்த அன்னைக்கு என் நிலமை அப்படி. அப்படியே கோடி சோத்திரத்தோட, ஐயோ அன்னைக்கு என் மொழியை பார்க்கணும், நான் என்னமோ சொத்தை திருடின மாதிரி அப்படியே திருத்துன்னு, ஆண்டவரே யாரும் கேட்டால் கொடுத்துரு, கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. அதுக்குள்ளே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. தோத்திரம் பண்ணி இறங்கி அவளோடு பஸ்ஸை திறந்து பார்த்தா 1 ரூபா 10 காசு இருந்துச்சு. எனக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. 1 ரூபாய்க்கு நான் ஒரு பர்ஸ் வச்சுருக்கா பாரு நீ. அந்த பர்ஸு வச்ச பர்சுத்த வாட்டியை திட்டும் போது ஆண்டவர் சொன்னார், நீ தானடா தம்பி திரும்பி வர்றதுக்கு காசு கேட்ட. ஐயோ, அதுக்கப்புறம் தான் நான் பர்ஸ் வைக்கிற பழக்கமே வந்துச்சு எனக்கு. அன்றைக்கி இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 1 ரூபாய்க்கும் சரி, 1 லட்சத்திற்கும் சரி, பல லட்சங்களுக்கும் சரி, இயேசுவை நம்புகிறோம். எங்களுக்கு கவலையே இல்லை. ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். போன டிசம்பரில் என் பொண்ணுக்கு மேரேஜ். எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, பொண்ணுக்கு 27 வயசாகிடுச்சு, ஒன்றுமே சேர்த்து வைக்கல, ஞானம் இல்லை, அறிவு இல்லை. எனக்கு மொத்த நம்பிக்கை இயேசு மேலே இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் பார்க்க ஆரம்பித்தோம். அற்புதமாக திருமண காரியங்கள் நடத்தி முடித்து எங்களெல்லாம் உடனே தாத்தாவாக்குன தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அடுத்த தலைமுறையில் காண்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். நிறைய பேர் எங்கள் மக கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா நண்பர்கள் சொன்னாங்க, நீ உண்மையிலே ஊழியம் செய்ததை கர்த்தர் உன்னை கனப்படுத்தினார். நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவர். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாருன்றதை அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்த உலக மேன்மைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம்.
அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விசை அவர் வந்து உங்களுக்குள்ளே தங்கிவிட்டால் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு செய்த 3 விதமான வாக்குத்தத்தங்களை நான் சில நிமிடங்களிலே சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதாங்க. ஏங்க, மற்றவனும் கடன் பிரச்சனையில் இருக்கிறான், கிறிஸ்தவனும் கடன் பிரச்சனையில் இருக்கிறான். மற்றவன் வீட்லேயும் சாவு வருது, கிறிஸ்தவ வீட்லேயும் சாவு வருது. ஆமாவா இல்லையா? மற்றவனுக்கு நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல. ஆனால் எந்த விஷயத்தில் வித்தியாசம் தெரியுதுன்னா இதில் தான். மற்றவனுக்கு நமக்கும் இருக்கின்ற பெரிய வித்தியாசம் இப்போ தேவன் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். வாசிங்கம்மா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. நித்திய ஜீவனை தருவேன் என்பது இது இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்கும் கிடையாது, எந்த மதத்துக்கு கிடையாது, எந்த கொம்பனுக்கும் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கை இருக்கு. நித்திய ஜீவன் என்றால் அழியாத ஒரு வரம், நித்திய காலமாய் தேவனோடு வாழுகின்ற ஒரு கிருபை. இது இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்கும், எந்த மதத்திற்கும், எந்த ஞானிக்கும், எந்த செல்வந்தனுக்கும் கிடையாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிற பேதை மனிதர்களாகிய நமக்கு அவர் வாக்கு பண்ணிருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. ஆமென். நீங்க தீத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் உங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிருக்கிறார் என்பது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நித்திய ஜீவன் என்றாலே நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு நாள் போய் நம்ம நிம்மதியாக வாழ போகிறோம் அப்படின்னு. எத்தனை பேர் நினைக்கிறோம்? பரலோகத்தில் போய் கொஞ்சம் ஏக்கா காலையில் பிரசங்கம் கேட்டு நீ கை தூக்குறன்னா ரொம்ப தைரியசாலிக்கா நீ. பரலோகத்துக்கு யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? கை தூக்க பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் சாவ போகிறீங்க? என்னங்க ஒருத்தர் கை தூக்கல? நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் பரலோகம் போவோம்னு நினைக்கிறதே முதல்ல தவறு. பரலோகம் இப்போ நமக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெளிச்சம். நம்ம நினைக்கிறோம் பரலோகம் என்றால் நம்ம இங்கேருந்து ஒரு நாள் போயிடுவோம். ஏன்னா நம்மளை அப்படிலாம் மூளையெல்லாம் கழுவி வச்சுருக்காங்க. தங்கத்தாலே ரோடு இருக்கும் பிரதர், தங்கத்தாலே கர்த்தர் வீடு கட்டுறார் பிரதர்னு. நமக்கு இங்கு எங்களுக்கு மண்ணிலே ஒன்றும் வேண்டாம், நாங்கள் தங்க வீட்டை பார்க்க போகிறோம்னு. அங்கே பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே வரமாட்டோம். சரி, இந்த கான்செப்ட்லாம் வேணாம். இப்போ ஏசு யாருக்குள்ளே இருக்கார்? நமக்குள்ளே இல்லை, எனக்குள்ளேன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தைரியம் இருக்குது? எனக்குள்ளே ஏசு இருக்கிறார் எத்தனை பேருக்கு சொல்ல தைரியம் இருக்குது? அப்போ நீங்கள் பரலோகத்தில் தான் இருக்கீங்க. என்ன புஷ்ஷுன்னு சொல்லிட்டாரு இவரு. இப்போ கிறிஸ்தவங்களை போய் கேட்டிங்கன்னா, என்ன பிரதர் உங்களுடைய இலக்கு? எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர், அப்படி தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகம் இறங்கி வர கண்டேன். படிச்சிருக்கீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து சிம்பிளாக ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வருவோமா? உம்முடைய ராஜ்யம் அது என்னென்னா, கிறிஸ்து நமக்குள்ளே வந்து தங்கும் பொழுதே நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கோம். இதை நீங்கள் சிலரை கண்டுபிடிக்க முடியும். நான் சிலரை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரோட்டில் பைத்தியமாக அப்படி ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி போகும் பாருங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், இப்படி இருந்தால் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலான்னு. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. என்னப்பா நாளை தினத்தை குறித்து, அடுத்தவனை குறித்து பொறாமையே, ஏதாவது கிடைச்சா எங்கேயாவது படுத்தா அவன் ராஜ்யத்தில் தான் இருக்கான். அப்போ எங்களை எல்லாரும் பிச்சைக்காரனை மாற சொல்கிறியா அப்படின்னா, நான் அப்படி சொல்லலை, அந்த மனநிலைக்கு வந்துருன்றேன். அதுதாங்க கபடற்று. சில பேர் மூளை வளர்ச்சி இல்லாமல் கபடற்று, என்னை யாருமே மதிக்கலை, எனக்கு தோத்திரம் பண்ணல, எனக்கு சோறு தரல, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, எனக்கு கம்மல் இல்லை, எனக்கு மூக்குத்தி இல்லை, எனக்கு வளையல் இல்லை, எனக்கு லிப்டிக் இல்லை, எனக்கு கொண்டை இல்லை, மண்டையில் முடி இல்லை, இப்படி இல்லாத கவலைப்படாமல் அது பாட்டுக்கு போகுத, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும். அப்படி இந்த ஆளை எங்கேருந்து பிடிச்சின்னு வந்தீங்க எட்வின் பிரதரு? ஏதாவது ஆசீர்வாதமாக சொல்லுவான்னு பார்த்தா லூஸாக மாறுங்க, பைத்தியமாக மாறுங்கன்னு சொல்கிறானே அப்படின்னு உனக்கு தோணும். நான் சொன்னது பைத்தியமாக மாறுறது இல்லை, அந்த நிலைமையில் வாழுங்கங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது, தேவையான பொழுது அவர் தந்துக்கிட்டே இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னைக்கு 90% ஜெப கூட்டத்தில் நம்ம பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் நிற்கிறோம். அங்கே போய் ஜெபம் பண்ணால் நம்ம பிரச்சனை மாறிடும் அப்படின்னு தானே வாரோம். ஆமாவா இல்லையா? காணிக்கை எதுக்கு போடுறீங்கன்னா 10 ரூபா போட்டால் 100 ரூபா தருவார் நீ சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. ரெட்டத்தனையாக தருவார் நீ என்ன மார்வாடியா? அவர் 10 ரூபா போட்டால் 20 ரூபா தருவார், 50 ரூபா போட்டால் 100 ரூபா தருவார். அதுக்கு மார்வாடி கடையில் கொண்டு போய் போட வேண்டியது தானே. இயேசுவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம கொடுக்குற காணிக்கை ஊழியத்துக்கு தானே தவிர அவருக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை இன்னும் அழகாக க்ளீன் பண்ணி அழகாக இன்னும் வசதி வாய்ப்பு இருந்தால் தர்மாகோலில் சீலிங்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு கூட உட்கார வைப்போம். நீங்கள் அதை தரமாட்டீங்களே. இருந்தால் தானே பிரதர் தர்றதுக்கு என்ன இருக்குது, கொடுக்க மனசு இருந்தால் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்ன கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்றது என்ன விஷயம்னா, நான் கொடுக்கறதுனால அவர் எனக்கு கொடுக்கறது இல்லை, அவர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. இப்போ நான் ஒருத்தருக்கு 100 ரூபா தரேன் அப்படின்னா அவர் ஏற்கனவே எனக்கு அதனால தான் தரேன். நீங்கள் அப்படி வரணும். கொடுங்கள், நான் கொடுத்தாதான் ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்தாதான் கொடுத்திருக்கிறார், அதை கொடு. அப்போ தான் பைபிள் சொல்லுது கொடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மேலே தேவன் தருவேன்னு சொன்ன கான்செப்ட் என்னன்னா, உங்களை கொடுக்கிறவங்களா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான்லாம் என் கூட்டத்துக்கு வர்ற மக்கள் சொல்லுவேன், என்னை விட நீங்கள் பணக்காரங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க? நான் வாங்குகிற லிஸ்ட்டில் இருக்கேன், நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே பணக்காரங்க. எட்வின் பிரதரை விட நீங்கள் தானே ரொம்ப பணக்காரங்க. என்ன எப்படி திருத்தட்டி பார்க்குறீங்க? என்னையா நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? என்ன இவரு சிலருக்கு கொடுப்பாரு காரி வழங்கி. நீங்கள் கொடுக்குறவங்க பணக்காரங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொடுக்குறவங்க பணக்காரங்க. நீங்கள் கொடுக்குறவங்களா இருந்தால் பணக்காரங்க, வாங்குறவங்களாக இருந்தால் ஏழைங்க தாங்க. அதனால் நான் ஏழையாக இருக்கிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என்னை விட பணக்காரர் எட்வின். ஏன்னா அவர் கொடுப்பார், நான் வாங்கி போவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை கொடுக்குற லெவலுக்கு வச்சிருக்கிறாருன்றதை நீங்கள் எப்போதுமே மறக்காதீங்க. இதெல்லாம் எப்படி வரும்னா, நித்திய ஜீவனுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ அதை நோக்கி பயணம் செய்யுங்க. இப்போ நித்திய ஜீவனா என்னன்றது உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குமே. நான் பைபிளில் 2 வசனம் சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? நித்திய ஜீவனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவருடைய அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன்? குப்பை என்று, நஷ்டம் என்று நான் அதை எண்ணுகிறேன். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு அவ்வளவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணும். எல்லாருக்கும் புரியாது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு வந்திருக்கும் பொழுது சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு கூட்டம் யோவான் சானகன் என்று சொன்னார்கள், ஒரு கூட்டம் தீர்க்கதரிசி என்றார்கள், ஒரு கூட்டம் எலியா என்றார்கள், ஒரு கூட்டம் அவரை அற்புதம் செய்கிறவராய் பார்த்தது, ஒரு கூட்டம் அவர் ஞானசானம் கொடுக்கிறவராய் பார்த்தது, ஒரு கூட்டம் அவர் நடக்க போகிறதை சொல்லுகிறதாய் பார்த்தது. இதெல்லாம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ ஒருத்தர் தான் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு இயேசு சொன்னார், சூப்பர், இதை உன் மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவனே இதை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை சரியாய் அறிவதற்கு பரலோகத்தின் வெளிப்பாடு வேணும்னு புரிஞ்சவங்க மட்டும் கரங்க தட்டுங்க பார்க்கலாம். அவரை அறிய வேண்டிய விதம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை எப்படி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவருக்காகவே சகலமும் உண்டாக்கப்பட்டது, அவருக்குள்ளவே எல்லாம் இருக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வீட்டில் மதிப்பு இருக்கோ மரியாதை இருக்கோ, மற்றவங்க மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, நீங்கள் நல்லா தூங்குவீங்க. நான் ஒரு 5 நாள் 10 நாள் ஊழியத்து போயிட்டு வந்தால் என் மனைவிக்கு தூக்கமே வர்றதில்லை. ஏன்னா முழு பொறுப்புக்கும் அவங்க நிர்வாகி ஆகிடுறாங்க. வந்தோடனே சொல்லுவாங்க, நாளைக்கு வந்துடுவீங்களா? இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். எப்படி நீங்கள் இப்படி தூங்குறீங்க? நமக்கு கவலையை படுத்த உடனே தூங்கிடுவேன். நீங்கள் இங்கே ஒரு பாயை விரித்து படுத்தா தூங்கிடுவேன். கொசு கடிக்குது, அது கடிச்சிட்டு போட்டு, அது வாழ வேண்டாமா?
கட்டாயம் தூங்கிடுவேன். ஏன்னா என் பொண்ணு சொல்கிறா, இப்போ அவங்க தனியாக குடும்பம் நடத்த போயிட்டாங்க இல்லையா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையை பெற்று எடுத்துட்டாங்க. டாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் எப்படி டாடி உங்களுக்கு தூக்கம் வருது? வரும், நல்லா வரும், கவலையே பட மாட்டேன். ஏன்னா நீ தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்து ஒன்றையும் சாதிக்க முடியாது. எல்லாம் தேவனுக்கு தெரியும். நீ நிம்மதியாக படுத்து. எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கார், அவர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். நீங்கள் சில நேரத்தில் நம்ப மாட்டீங்க. நாங்கள் எங்கள் சுவிசேஷ கூட்டத்திலலாம் சொல்லியிருக்கேன், காரில் பெட்ரோலே இருக்காது, பெட்ரோல் போட காசு இருக்காது. ஆனால் ஐயா தோரணையை பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக கார் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே உங்களே நம்பி இருக்கிறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு புண்ணியவான் டபக்குன்னு நமக்கு காணிக்க போட்டு விடுவான். ஜென்டலாக காரில் பெட்ரோல் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஒன்றும் இல்லை என்றாலும் எங்கள் நம்பிக்கை கிறிஸ்து மேலே இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவரை அறிகிற அறிவின் மேன்மை உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும். நீங்கள் வேறு எதையோ ஒன்று நினச்சி நீங்கள் இயேசு அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே தான் இருக்கிறேன்னு யோசித்து பாருங்கள். நம்ம தவறு செய்கிறதுக்கு, பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பாவத்தை பார்த்து பயப்படாது நம்மளை துரத்தும். நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு நாயை பார்த்து பயந்து நீங்கள் ஓடினீங்கன்னா அது என்ன பண்ணும்? துரத்தும்ல. நீங்கள் குனிஞ்சு கல் எடுத்தீங்கன்னா அது ஓடும்ல. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அந்த சேட்டை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. எங்கேயாவது நாய் ஒரு நினச்சின்னு பக்குன்னு என் பையன்கிட்ட சொல்லுவேன், இதான்டா பிசாசு, நம்ம ஏற்றுனா ஓடி போவான். ஆமென்னு சொல்லுங்கள். பயந்தான் அவன் துரத்திக்கிட்டே தான் இருப்பான். உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள் அறிஞ்சிக்கணும். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் கெட்டே போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திருப்பான். ஆமாவா இல்லையா? அதான் தேவன் சொல்கிறார், அவரை தந்தருளி நம்ம மேலே அவ்வளவு அன்பு கூர்ந்தா. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்கீங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீங்க. எனக்கு எபிரேயரில் 11:31 என் புத்தி கெட்டாத ஒரு புதிர். அங்கே நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ராகாப் என்கின்ற வேசி அவள் தேவனை விசுவாசித்ததினாலே எல்லாரும் கெட்டு போனார்கள், அந்த பெண்மணியும் அவள் குடும்பமும் கெட்டு போகவே இல்லை. அவரை விசுவாசிக்கிற ஒருத்தரும் கெட்டு போக மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் மக்களை பார்த்து சொல்கிறோம், நீ ஆண்டவரை விசுவாசி. நீங்கள் விசுவாசிக்க சொன்னால் போதும். அவரை விசுவாசித்தாலே நித்திய ஜீவன் அவனுக்குள் வருகிறது, அந்த ஜீவன் மற்றவர்களுக்குள்ளே பாய்கிறது. அதை தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி வரும். ஆமென். நாங்கள்லாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் வாழ்கிறோம். மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கின்ற பெரிய வித்தியாசம் என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு மெத்தடு வச்சுருக்கிறார். அது கிறிஸ்தவங்களுக்கே புரியல. வாரம் போய் நம்ம ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நம்ம சபையில் போய் திருவிருந்து எடுக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? தன்னைத்தானே நிதானித்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படான் அப்படின்னு ஒன்று. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வசனம் முழுசும் படித்து பாருங்கள், நம்மளை நிதானிக்கிறோம். ஐயோ போன வாரம் நான் சினிமா பார்த்துட்டேனே, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட 100 ரூபா ஆட்டையை போட்டுட்டேனே, எங்கள் அம்மா கிட்ட நான் திருடிட்டேனே, எங்கள் அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டேன், என் மனைவியை திட்டிட்டேனே. ஒன்றை நிதானிக்க சொல்லலை அந்த வசனம். நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றை நிதானிக்க சொல்லலை, இயேசுவை நிதானிக்க சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரு வசனம் புரியலைன்னா மேலே ஒரு 5 வசனமும் கீழே ஒரு 10 வசனமும் அப்படி வாசித்து பாருங்கள். அங்கே இயேசுவை போட்டிருக்க, அவரை நிதானிக்கிறவன். ஆமென்னு சொல்லுங்கள். அவரை நிதானிக்கிறவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நம்ம திருவிருந்து எடுக்க போகும்போது அவரை நிதானிக்கணும். நம்மளை நிதானிக்கிறோம். போன வாரம்லாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவர். எத்தனை வருஷமாக இதை சொல்லி எடுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31 சர்ச்சில் மக்கள் படுற பாட பார்த்தீங்கன்னா அப்படியே அது மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த 11:55 புது வருஷம் பிறக்க போது எல்லாரும் பொருத்தனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். இது ஆண்டவரே சோத்திரம், ஏசப்பா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது பிறந்தோன்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ரெகுலரான வாழ்க்கை தானே தொடருது. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? உண்மையை சொல்கிறேன்னா பொய்யை சொல்கிறேன்னா? அப்படித்தான். ஒருவேளை சில பேருக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த வேகத்தில் போகும். அப்புறம் அடுத்த வாரம் நம்ம பழைய மாதிரி தான் இருக்கோன்னு சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஏங்க நானே இவ்வளோ தூக்குறேனே, ஆமாவா இல்லையா? இந்த வருஷம் டிசம்பர் 31 தங்கம் நீ சொன்ன மாதிரியே நடக்கிறியா? சும்மா சொல்லு. இல்லை அப்புறம் எதுக்கு அங்கே போய் வருஷம் புழுவிக்கிட்டே அலையிற? நீ இதே பிளப்பாகி போச்சு. நீ அங்கே கீர் போடும்போதே ஆண்டவர் தெரியும், இது எத்தனை வருஷம் நமக்கு தில்லால வேலை காமிச்சிருக்கு. மனம் திறந்து கொஞ்சம் பேசுங்க. உண்மைதாங்க.
நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், ஆண்டவர் இனிமே அப்படி செய்யவே மாட்டேன். ஆண்டவர் பார்த்துட்டு சரி 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 நீ எப்படின்னு எனக்கு தெரியும். சரி அப்படி செய்யாதவனா போட்டு தள்ளனா யாராவது உயிரோடு இருப்போமா? உண்மையை சொல்லுங்கள், இருப்போமா? இல்லைங்க. அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கு. இதை நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நிதானிங்க. நான் உண்மையற்று இருந்த போதிலும் அவர் எனக்குள்ளே உண்மையாகவே இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை, அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஞானசானம் எடு, சபைக்கு வா, திருவிருந்தெடுன்னு சொல்கிறது காரணம். திருவிருந்தெடுன்னு சொல்கிறது காரணம், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. அதனால தான் மக்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்து கொன்னதுக்கு காரணமே என்னன்னு கேட்குறீங்க? நியாயப்பிரமாணத்திலேருந்து மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்படி தான் சபை சொல்லுது, ரத்தத்தை புசிச்சா உனக்கு சாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சபையில் போய் இவர் சொல்கிறாரு, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னா மொத்த பேருக்கு கிறுக்காவுமா வேதான்? கல்ல உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி கல்லால் அடித்து கொள்ளணும்னு தோணுமா தோணாதா? அப்படி தான் கொண்டு விட்டானுங்க. உண்மையை சொன்னால் கொண்டு விட்டானுங்க. ஏசுக்குன்னு சொல்ற ரத்தத்தை புசித்தால் தான் நித்திய ஜீவன் சொல்கிறாரு. ஏப்பா இவ்வளோ நாளாக ரத்தத்தை புசிச்சா தப்புன்னு சொல்லிட்டு இவன் வந்து கள்ள உபதேசி, யாரை? இயேசுவே கள்ள உபதேசி ரத்தத்தை புசிக்க சொல்கிறானே அப்படின்னு கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்படி தான் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இது ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கள்ள உபதேசமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற உங்களுக்கு மரணமே இல்லை. நம்ப முடியல, நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதைத்தான் இயேசு சொல்கிறார், மரணமே இல்லை, நித்திய ஜீவன் உனக்குள்ள இருக்குது. அதனால தான் ஞானசானம் எடுக்காதவங்க நீங்கள் ஞானசானம் எடுத்து அந்த திருவிருந்தில் கையெடுங்கன்னு போட்டிருக்கு. திருவிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அந்த திருவிருந்து எதுக்கு முன்னடையாளம் அப்படின்னு நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பண்டிகைக்கு அடையாளம். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பஸ்கா ஆட்டு நிலக்காலில் யாருடைய எந்த நிலக்காலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். அங்கே சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்களா இல்லையா? இருந்திருப்பாங்களா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்கள இருந்தாங்களா இல்லையா? தண்ணி அடிக்கிறவன் இருந்தானா இல்லையா? இருந்திருப்பான். ஆனால் எங்கே நிலக்கால் ரத்தம் பூசப்பட்டதோ அதுக்குள்ளே இருக்கிறவன் அத்தனை பேரும் காக்கப்பட்டான். அதைத்தான் அவர் சொல்கிறார், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவனே பிழைப்பானே, ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கி பார்க்கிற அத்தனை பேரும் பிழைப்பான். அதனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வாக்கு பண்ணிருக்கு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது, சாவாமை உள்ள வரம். செத்து போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பைபிள் சொல்லுது, மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். மரணம் என்று பைபிள் எதை சொல்லுகிறது என்றது நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. பாருங்க, பைபிளில் ஒரு சின்ன பொண்ணு செத்துட்டா, ஆண்டவர் வந்து சொன்னாரா அந்த பொண்ணு நித்திரையா இருக்கிறான்னு சொன்னாரா? லாசரு செத்துட்டார், ஆண்டவர் சொன்னார் அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொன்னாரா? இளையகுமாரன் காணாமல் போனான், அவனை பார்த்து பைபிள் என்ன தெரியுமா சொன்னது? இவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். அப்போ மரணம் என்றால் தகப்பனை விட்டு தூர நிற்பது தான் மரணம். புரியுதா இல்லையா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் என் பிள்ளை என் கூட இருந்தால் உனக்கு ஜீவன் தான்டா. நான் அதைத்தான் சொல்கிறேன், நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுக்குள்ளே இரு, ஜீவன் உனக்கு தான். புரியலையா? யாருக்கா சந்தேகமாக இருக்கா? தகப்பனை விட்டு தூர போகிறது மட்டும்தான் மரணம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். நம்ம உடனே செத்து போனவன் எப்படி செத்து போனவனை அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அவர் சொன்னார், பாவத்தில் உளறுகிறவனை அடக்கம் பண்ணுவான், நீ என்ன பின்பற்றி வாடா தங்கன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிருக்கிறார். அதனால் இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க யாராவது ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த திருவிருந்தில் கையிடுறவங்களாம் மாறணும். ஆமேன். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்கணும். 18 வயசு அப்போ சொன்னாங்க, இப்போல்லாம் 15 வயசில். யாராவது கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க. தங்கக்குட்டி ஏன் கையை கீழே போட்டுட்டேன். வேறு யாராவது? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சபையில் தம்பி ஒரு மியூசிக் வாசிக்கிற தம்பி, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? தம்பி அண்ணனா நீங்கள் தம்பி தானா? சரி தம்பி நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். அவன் சொன்னான் இல்லை அங்குள்னா. ஏன்டா அப்படின்னு. நான் இன்னும் தகுதி ஆகலைன்னு சொன்னான். நியாயமானது தானே, நான் இன்னும் தகுதி ஆகலைன்னு சொன்னான். நான் சொன்னேன் ஏன்டா எதனா லவ் பண்ணுறியாடாண்ணா. நான் அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்கன்னு. பிற என்னடா தகுதி இல்லைன்ற, குடிக்கிறியாடா? ஐயோ அங்கிள் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அங்கிள். அப்புறம் என்னடா தகுதி இல்லைன்னா, அவனுக்குள்ளே நான் தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லைன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு இருக்குது. நான் அவனை மேடைக்கு கூப்பிட்டு நிற்க வச்சு, டே நீ உங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு என்னடா தகுதி வேணும்னு பட்டுன்னு பிடிச்சிட்டான். எங்கள் அப்பா என்னை பெற்றிருக்கிறாரு, அதுதான் தகுதி. அதான்டா தகுதி. ஏசு ஒன்றை தெரிஞ்சிருக்கிறாரு, அதுதான்டா நீ பிள்ளையாக இருக்கிறதுக்கு தகுதி. எத்தனை பேருக்கு புரியுது? முழு இருதயத்தோடு அவரை விசுவாசித்தால் தடையேதும் இல்லை என்பது தான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். தங்கம் எழுந்து நில்லு, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அங்கே ஒரு தங்கம் கை தூக்கிச்சு பாரு. பிரைஸ்லோ. அவன் தலையை தொங்க போட்டானே. டே மீசை முளைச்சிச்சு உனக்கு. மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி டே நில்லு, அப்படி உட்காந்துடாத. என்ன வயசு? 17. டே நீ 2 வருஷம் தாமதம் ஆகிட்டேன். வேறு யார் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க? நல்லா கவனிங்க தங்கம். தகுதியாகி ஞானஸ்தானம் எடுப்பதில்லை. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து தேவனே என்னை தகுதிப்படுத்துகிறாருன்றது தான் உண்மை. நீங்கள் தகுதி ஆனதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒருத்தருமே எடுத்திருக்கவே முடியாது. இது நான் அனுபவித்த உண்மை. எடுத்ததுக்கப்புறம் அப்பா எனக்குள்ளே வந்து என்னை இன்னைக்கு வரைக்கும் டேவிட் பாக்கியராஜ் நீ தகுதி ஆகிட்ட, ஆனால் அப்பவுமே தூக்கிட்டு போயிருக்க வேண்டாமா? அவரே தகுதி ஆகிறதுக்காக தான் என்னை வச்சுருக்கிறார். நான் எடுத்ததுக்கப்புறம் தகுதியாக போகிறேன். ஆமாம். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபை பாஸ்டர் இன்றைக்கே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஞானஸ்தானத்துக்கு போட்டுருக்கேன், வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா ஞானஸ்தானம் என்பது கல்யாண நாளுக்கும் திருமண நாளுக்கும் கிறிஸ்மஸுக்கும் நியூ-இயருக்கும் எடுக்கப்படாது. ஏசு விசுவாசித்த உடனே எடுக்கணும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. போய்கிட்டே இருந்தாங்க. தண்ணி இங்கே இருக்குது, தடை என்ன? முழு இருதயத்தோட விசுவாசித்த தடை இல்லை. நீ விரும்பினா இன்றைக்கி அவங்க பாஸ்டரை பார்த்து இன்றைக்கி நைட்டே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி. ஏன்னா அவ்வளோ பெரிய பாஸ்டர் இங்கே தான் இருக்காரோ. ஐயோ தெய்வமே, உங்கள் அப்பா வச்சுக்கிட்டு இந்த வாங்குறானாடா சாமி. ஞானஸ்தானம் என்பது பைபிள் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ 7 வாரம் தொடர்ந்து வா, 8வது வாரம் காணாத போயிடுவேன். 7 வாரம் தொடர்ந்து வான்னா நாங்கள் பண்ணுற டார்ச்சரில் நீ காணாத போயிடுவேன். நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு. ஐயோ எனக்கு இந்த ஏசு இருதயத்தில் விசுவாசிக்கிறியா தங்கம்? நீ தகுதி பெற்ற தம்பி, நீ விசுவாசிக்கிறியாடா தம்பி? ஏசுவை விசுவாசிச்சு ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் காதல் வருமா வராதுன்னா அது வரும். ஆனால் தேவன் பாதுகாப்பார். நான் உண்மையை சொல்லணும் இல்லை, பாதுகாப்பார். நீ அதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும்னா சாவர வரைக்கும் விட முடியாது. அதை உண்மையை சொல்ல மாட்டாங்க யாருமே. பிரதர் உண்மையா பையா? உண்மை பாஸ்டரே சொல்லிட்டார். உங்கள் பாஸ்டர், நீ ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே அவர் உனக்குள்ளே வந்து உன்னை தகுதி உள்ளவனா மாத்துறாருன்றதான் உண்மை. அதனால் அடுத்த வாரமே கொடுத்துருங்க பாஸ்டர். காலம் தாழ்த்தப்படாது இப்போல்லாம். ஏன்னா பைபிளில் ராத்திரியோடு ராத்திரி ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? சிறைச்சாலையில் வந்த உடனே கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னோன்னே ராத்திரியோடு ராத்திரி உடனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா விடிச்சதுக்கப்புறம் கால சூழ்நிலை மாறிடும். நான் கல்லூரி முடித்ததுக்கப்புறம், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம், வீடு கட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் நீ வேறு ஏதாவது வச்சுக்கோ. ஞானஸ்தானம் அவரை விசுவாசித்த உடனே எடுக்கணும். வேறு யாராவது இருக்கீங்களா 15 வயசுக்கு மேலே எடுக்காதவங்க? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு. ஆமென். ஏன்னா நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை அந்த விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது தான் நீங்கள் நித்திய ஜீவனின் பிள்ளையாக வாழ்கிறீங்க. நான் சொல்லுவேன், உணவு அதுக்குள்ளே அவனுக்கு கால் வலிக்குது, அவனை படாத பாடுபடுத்துகிறாங்க. யாரோ பக்கத்தில் ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்காங்களோடா, அதான்டா இவன் வெட்கப்படுறான். இனிமேல் கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போனால் நண்பர்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதுடா. அவனும் உருப்பட மாட்டான், நம்மளையும் உருப்பட விட மாட்டான். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் ஃப்ரெண்டு பக்கத்திலே உட்காரக்கூடாது. உடனே என்ன மச்சான் பக்தி முத்தி வச்சான்னுவான். அவனும் விளங்க மாட்டான், விளங்குறவனையும் விளங்க விட மாட்டான். நீ அதனால் சீட்டு மாறி உட்காரு. சரி வாழ்க. இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். நன்றி. உட்காருங்க. நீங்கள் மற்ற யாரும் நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் உங்கள் போதகரை பாருங்கள். ஏன்னா உடனே எடுக்கணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய உடன்படிக்கை. அது ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரா இல்லையா? அவர் எடுக்க சொன்னாரா இல்லையா? மக்கள் கொடுத்தாங்களா இல்லையா? இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும்?
அதை நீங்கள் உடனே எடுக்கணும். மற்றவங்களை பார்க்கணும், அவரை விசுவாசிக்க சொல்லணும். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வாக்கு பண்ணிருக்கிறார். இன்னும் 2 தலைப்பை சீக்கிரத்தில் சொல்லி முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன வாக்கு பண்ணிருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணிருக்கிறார். ஆமென். என்ன வாக்கு பண்ணிருக்கிறார்? பரிசுத்த ஆவியை. நல்லா கவனிங்க, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். பரிசுத்த ஆவி என்பது பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது. நீங்கள் அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வாக்குத்தத்தங்கள், பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்றால், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள். ஆனால் இந்த ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தான் புத்திரர்கள். பிறந்த உடனே அது எனக்கு குழந்தை தான். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? பிறந்த உடனே என் பையன் எனக்கு குழந்தை தான். ஆனால் அவன் வாலிப பருவம் அடையும் பொழுது தான் அவன் எனக்கு புத்திரனாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியினாலே நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்த பின்பு 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாரு, ஆக்கின தீர்ப்பே இல்லை. கிறிஸ்தவத்தில் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஆவினாலே நிரப்பப்படுறது வேறு, நடத்தப்படுறது வேறு. நம்ம 10 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம கூடி இருக்கிற இடம் அசையும், நம்முடைய உள்ளம் அசையும், ஏன் தேசமே அசையும். அதில் எந்த சந்தேகமே எனக்கு இல்லை. ஆனால் நிரப்பப்படுகிற அனுபவத்தோடு நீங்கள் நின்று விடாமல் நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும். நீங்கள் எப்போதுமே மறந்துடாதீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை போட ஒரு பாக்கியம் ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக நடத்துவார். இங்கே போ, இங்கே போகாத, இதை செய், இதை செய்யாத, இங்கே நில், இங்கே நிற்காதன்னு சொல்லி நம்ம நடத்துறது மட்டும் இல்லை. 26வது வசனம் சொல்லுது, அந்தபடியே தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய பலவீனங்களிலெல்லாம் உதவி செய்கிறவர். நீங்கள் கொடுமையில் வாழும் பொழுது, நிந்தனையில் வாழும் பொழுது, நஷ்டத்தில் வாழும் பொழுது, தோல்வியில் வாழும் பொழுது நீங்கள் அவரை சார்ந்திருந்தால் அவர் அவ்வளவு அற்புதமாய் நடத்துவார். ஆமென். செத்தே போகலாம் அப்படின்னு சில வேளையில் எல்லா மனிதருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் தோன்றும். ஆமாவா இல்லையா? எனக்கு தோன்றியிருக்கு, நம்ம உயிரோட வாழவே கூடாது நீ. அப்போல்லாம் அவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு தாயை போல, தகப்பனை போல ஆற்றி தேற்றி நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று என்னை வாழ வைக்கிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் 9 விதத்தில் மக்களுக்குள்ளே கிரியை செய்வார். அதில் ஒன்று அந்நிய பாஷை. ஆமென். நீங்கள் அந்நிய பாஷை மட்டும்தான் ஆவியானவர் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ சந்தேகம் இருந்தால் நீங்கள் வீட்டில் போய்ட்டு அந்த 1 கொரிந்தியர் 12, 13 இதெல்லாம் தொடர்ந்து வாசிச்சிருங்க. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா 9 வரங்களிலே ஒன்று அந்நிய பாஷை, இன்னொன்று விசுவாசம், இன்னொன்று வியாக்கியானம் செய்கிறது, இன்னொன்று அற்புதம் செய்கிறது. இப்படி அந்த 9ஐயும் ஒருத்தரே, சில பேருக்குள்ளே 9ம் இருக்கும், சில பேருக்குள்ளே 1, 2 தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஆவியில் நடத்தப்படுற பாக்கியம் வேணும். ஆமென். நீ எப்படின்னா, கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா அமைதியாகிடுவீங்க. நீங்கள் வேறு ஆவியில் நடத்தப்பட்டீங்கன்னா பொங்கி எழுந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது, பாலை கடைந்தால் வெண்ணெய் வரும். படிச்சிருக்கீங்களா? இதெல்லாமா பைபிளில் இருக்குது பிரதர் அப்படின்னா? ஆமாம். பாலை கடைந்தால் வெண்ணெய் வரும். அதே போல் மூக்கை பிசைந்தால் இப்படி எல்லாமா போட்டு அந்த அம்மா தலையில் அடிக்குது. ஐயோ சாமி, இதெல்லாமா வெளில போட்டிருக்கு. படிச்சிருக்கே இல்லையா? படிக்கலையா? படி. பாலை கடந்தால் வெண்ணெய் பிறக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும். அதே போல் சொல்லுங்க, கோபத்தை கிண்டி விட்டால் சண்டையை பிறப்பிக்கும். நீ ஆவியில் நடத்தப்பட்டா கோபம் வரும்போது நீ அமைதியாகிடுவேன். ஆனால் நீ ஆவியில் நடத்தப்படலைன்னா கோபத்தை கிண்டி விட்டு குடும்பத்தை ரணகலமாக்கி, புருஷன் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு ரூம்லேயும் இருந்து, அப்புறம் நீ ஒரு ரூமில் ஏசப்பா என்னை ரட்சியும், என்னை பாதுகாக்கும், அந்த பிரச்சனையே வராது.
இப்போ நாங்கள் ஆரம்ப காலத்தில் புரியாததுனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணிலேருந்து 8:30 மணி வரையும் எங்கள் குடும்பம் ரணகலமாக தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற டைம் அது. நமக்கு புரியாததுனால அப்படி சண்டை, சூவை போடு, பல்ல விளக்கு, அங்கே போடு, இங்கே போடுன்னு போது, அது வீட்டில் சமைக்கும் போது, டே இங்கே வா, அங்கே போ, அறிவு இருக்கா உனக்கு, அங்கே உட்காந்துருக்கேன், இங்கே வா. யாரை பார்த்து? புருஷனை பார்த்து, பிள்ளைய பார்த்து இல்லை, இங்கே வரேன் நான் ஒத்தையிலங்க சமைச்சிக்கிட்டு, அப்படிலாம் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் நமக்கு தெளிவு வந்ததுக்கப்புறம் அந்த 8லேருந்து 8:30 வரைக்கும் ஒரு வாயும் பேசுறது இல்லை. அங்கே என்ன நடந்தாலும் அமைதியாக இருந்து சிரிக்க பழகிட்டோம். 8:30 மணிக்கு ஏழுக்கு அப்புறம் அது பார்ட்டி அப்படியே ஸ்லோ ஆகிடும். அப்புறம் அப்படியே அமைதியாக வந்து சோபாவில் உட்காந்து கூலாகிடும். ஆமாம், எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே கோபமாக இருக்கும்போது இங்கே அமைதி ஆகிடணும், இங்கே கோபமாக இருக்கும்போது அங்கே அமைதி ஆகிடுறாங்க. அதனால தான் சந்தோஷமாக வாழ முடியுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆளிலே சொல்லுங்கள். மனைவி கோபமாக பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அது கோபமாக பேசுனா நீ அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம். புருஷன் தான் கோவப்படணும், மனைவி அமைதியாக இருக்குன்னு நீ பைபிள் எங்கே எழுதி வச்சுருக்கேன்னு. பிரைஸ்லோ, அவங்க கோவப்படும் போது நீங்கள் அமைதியாகிடுங்க. பிரைஸ். ஐயோ இன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் வரலையேன்னு தோணுது அவனுக்கு. நாங்கள் தான் குடும்பமாக வாங்கன்னு கூப்பிட்றோமே, நீ வரல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பார்த்து அந்த மனுஷன் வராத போயிட்டானே அப்படின்னு அது சிந்தனையில் அப்படியே ஓடுது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி என் மனைவி வரலையே சாமி, நல்ல வேலை அவர் வரல, இந்த ஆள் சொல்லி கொடுக்குறத பார்த்தா அது நம்மளை அடிக்கும் போலுங்க அப்படின்னு. உங்களுக்கு ரட்சிப்பினால என்னென்னு தெரிலங்க. ஒரு கணவன் சாட்சி சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் மனைவியை நான் அடின்னு அடிப்பேன், அது ஓடும். இப்போ ஏசப்பா தாவியில் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அது அடிக்குது, நான் ஓடுறேன், அதுதான் ரட்சிப்பு. டோட்டலாக மாறிடணும். இது சில பேருக்கு புரியலை, வேகமாக சொல்லி முடித்ததுனால அப்படி மாறிடணும். ஃபஸ்ட் அடிக்கிற நம்ம இப்போ அடி வாங்குறவங்களாம் மாறிட்டாலே ரட்சிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு வார்த்தை சொன்னாலும் கோபம் வரும், சுருன்னு. இப்போ சரி போ அப்படின்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டெல்லாம் காருக்கு குறுக்க எவன் வந்தாலும் கோவம் வரும். இன்றைக்கி காலையில் ஒருத்தன் உரசிட்டு போயிட்டான், சரி போட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிறவர் டே ஒழித்து போகும்போது டென்ஷன் ஆகாது, அமைதியாக போடா அப்படின்னு சொல்கிறதுனால அது ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுறாரோ இல்லையோ. என் பக்கத்துலேருந்து மனைவி தொடையில் கை வச்சு அமைதியாக இருங்க. அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இப்போ நான் ஆவியானவரை யாராக பார்க்குறேன்? என் மனைவியை தான் ஆவியானவராக பார்க்குறேன். ஏன்னா அதுதான் இப்போ நம்ம ரொம்ப கோவத்தெல்லாம் கண்ட்ரோல். பக்கத்தில் வந்து தட்டி அமைதியாக இருங்கங்க, என்னங்க, சரிம்மா சரி. உங்கள் மனைவியை நீங்கள் ஆவியானவராக பக்கத்தில் வச்சுக்கிடுங்கய்யா. அவங்க நம்மளை கர்த்தராக வச்சுக்கிட்டா தான் நம்ம ஆவியானவங்களாம் அவங்கள வச்சுப்போம். இது புரியுறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். அக்கா சிந்தனையோட அழகாக ஓடுது. அவர் கர்த்தராக இருந்தால் தான் நான் ஆவியானவராக இருப்பேன். கர்த்தராக மாறிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் தாங்க உங்கள் மனைவி பார்க்குற ஏசு. ஆமேன். நீங்கள் தாங்க உங்கள் கணவன் பார்க்குற இயேசு, நீங்கள் தான் உங்கள் அப்பா பார்க்குற இயேசு. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி, பரிசுத்தாவியை வாக்கு பண்ணி நம்மளை அப்படி நிறுத்திடாமல் இன்னொரு வசனத்தை வாசிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ரோமர் 4:13 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல் விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவன் பண்ண வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். நமக்கு நிகர் நம்ம தான். எந்த சட்டம் வந்தாலும் நமக்கு நிகர் யார் தான்? நித்திய ஜீவன். 2வது பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையில் நடத்தி செல்வதற்கு. 3வது உலக மேன்மை நமக்கு தான். நீங்கள் இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தரித்திரமாக வாழ்கிறதுக்கு காரணம் நான் கண்டுபிடிச்சேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, முந்தி போன தலைவர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே வேண்டாம், ஏசு போதும்னு நம்மளை நிறைய பேரை செலவு பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல, அவங்களுடைய வெளிச்சம் அதுதான். ஆனால் பைபிள் சொல்லுது உலக மேன்மைகளை சுதந்தரித்து நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்று. இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை, உலகத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லி தேவன் ஆயிரக்கணக்கான வசனங்களே சொல்லியிருக்கிறார். நீங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் போய் சங்கீதம் 37 படித்து பாருங்கள். 37 6 இடத்துல சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், பொறுமை உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரிப்போம் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆதி மனிதனிடத்தில் ஆதியாகமம் 1:28 சொல்றார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வானங்கள் தேவனுடையது, பூமியையோ மனுபுத்திரர் கொடுத்தார். நான் சொல்ற வசனம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ பூமியில மேன்மையானவைகள நம்ம இருக்கணும்.
நம்ம வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒதுங்கிட்டோம். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இந்த ஏரியாவில் கவுன்சிலராக எட்வின் இருந்தால் அந்த ஏரியா எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன் சும்மா தானே நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் உசுப்பே தெரியும் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறது நீங்கள் இப்போ எட்வின் மாதிரி அல்லது நம்ம சர்ச்சு பாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இந்த ஏரியா கவுன்சிலராக, இந்த ஏரியா எம்எல்ஏவா, இந்த ஏரியாவில் ஒரு மந்திரியாக இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஏன் நம்ம அதை வேணான்ட்டோம்? தானியேல் ஒரு அரசியல்வாதி தானே, தாவீது ஒரு அரசியல்வாதி தானே, யோசேப்பு ஒரு அரசியல்வாதி தானேன்னு சொன்னால் உங்கள் இருதயம் கேட்க மறக்குது. நீங்கள் மறுத்தாலும் அதுதானே உண்மை. நம்ம அந்த அரசியலில் ஈடுபட்டாலே அது ஒரு சாக்கடை சாக்கடை சாக்கடை, நீ எல்லாம் நல்லவங்களும் ஒதுங்கிட்டா அது சாக்கடை சாக்கடையாகவே தானே இருக்கும். நீங்கள் இங்கே யாருக்காவது நீங்கள் அரசியலில் இருக்கணும்னா நீங்கள் ஈடுபடுங்க ஐயா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருங்க. ஏன்னா உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் வைப் பண்ணி தேவனே சொல்லி இருக்கும்போது நீங்கள் ஏன் வேணான்றீங்க? ஏசை 58:14 அக்கா நீங்கள் கவுன்சிலராக மாறிடுவீங்க பொழுக்கு. உங்கள் அந்த வசனம் ஆமே கவுன்சிலர் ஆகுது. ஓ இப்படியெல்லாம் இருக்கா? நீங்கள் கவுன்சிலர் ஆறீங்கன்னா எங்களுக்கு இருக்கணும், அதை நீங்க ஆசைப்படணும். அதெல்லாம் நமக்கு தகுதி இல்லை பிரதர். யார் சொன்னது? நீ வாழ்றது மட்டும் தகுதியோட வாழ்ற போலுக்கு. தகுதியற்ற நீ தகுதிப்படுத்தினார், அதுதான் தேவ கிருபை 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 கிருபை. ஏசை 58:14 படிங்களேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். எங்க பூமியில் உயர்ந்த இடம்? இந்த பூமியில் உயர்ந்த பதவி நமக்கு தான். எல்லாம் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. உனக்கு இல்லைன்னா உன் சந்ததிக்காவது இருக்குது, கவலையப்படாத. பூமியில் உயர்ந்த இடம் யாருக்கு தான்? எனக்கு தான். ஆமே. பூமியில் உயர்ந்த இடங்களில் ஒன்று ஏறி இருக்க பண்ணுவேன். பூமியில் எவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கு, நம்ம அது யாருமே விசுவாசிக்கிறது இல்லை. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி ஜெபம் பண்ணி முடிப்போம். 10ஆம் அதிகாரம் 29-30 வாசி பார்த்தீங்கன்னா, என் நிமித்தமாகிலும் என் சுவிசேஷத்தை நிமித்தமாகிலும் ஒரு மனிதன் எதை இழந்தானோ அதை இம்மையிலே துன்பத்தோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் நூறத்தனையான நிலங்களையும் நூறத்தனையான சகோதரர்களையும் பெற்று மறுமையிலே நித்திய ஜீவனும் சுதந்தரிப்பான். தங்கச்சி அந்த வசனத்தை இப்படி வாசி, இம்மையிலே நூறத்தனையான வீடுகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று இருக்கா இல்லையா? இது சொன்னது யாருன்னா நம்ம அப்பா இயேசு. உண்மையிலே சொல்கிறேன் என் மகனே, உண்மையிலே சொல்கிறேன் மகளே, இந்த பூமியிலே நூறத்தனையான வீடுகளையும் நூறத்தனையான நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவன் இந்த பூமியில் நம்மளை தரித்திரமாய் வாழணும்னு நினைக்கல. நீ அதனால தான் அவர் சொல்கிறார், ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது உன் மனசை அதில் வைக்காத. ஐஸ்வர்யம் பெருக வேண்டாம்னு சொல்லலை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யவான்களை வாழணும்னு விரும்புகிறார். அதனால தான் பைபிள் போட்டிருக்கு, தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார். என்னை கேட்டால் எங்கள் பெரம்பூரில் என்னை போல பணக்கார ஒருத்தனே இல்லைன்னு நான் மனசில் நினச்சிக்கிறது. ஆமே, உண்மைதான். எது கேட்டாலும் தேவைப்படும் போது வருது. நீங்களாம் ஒரு கார் வாங்கினா லோனு வாங்கணும், என்ன கலரில் வாங்கணும், எந்த பேங்கில் வாங்கணும்னு நினைப்பீங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒருத்தன் கொண்டு வந்து வீட்டு வாசல் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். இதெல்லாம் நடந்தது. அந்த சாட்சி புக்கு படித்து பாருங்கள். நான் விசுவாசமாக என்னுடைய உபவாச கூட்டத்தில் ஒரு நாள் சொல்கிறேன், அடுத்த மாதம் பாசிம்பிரியருக்கு வரும்போது நான் காரில் தான் வருவேன். ஆண்டவர் சொல்ல சொன்னார், இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோ அதை வாரியில் அறிக்கை செய்ய அப்படின்னு. கூட்டம் முடிஞ்சோடனே நம்மளை விசுவாசத்தை தட்டுறதுக்கே சிலது நம்ம கூட்டத்துக்கே வரும். இதெல்லாம் உங்களுக்கு வாவரா, ஒரு சிஸ்டர் வந்து இதெல்லாம் வாவரா தெரில, 2 வீலருக்கே பெட்ரோல் போட முடியலன்றீங்க, அப்புறம் கார் எப்படி வாங்குவீங்க? கர்த்தர் சொல்கிறாரு வாங்குவேன். அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை பாசிமுறை 4வது வாரம் சனிக்கிழமை எனக்கு புதன்கிழமை தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் எங்கள் வீட்டில் திருமண நாளை கொண்டாடுவதற்கு நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு வர முடியுமா? வர்றேன். ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்து ஃபோன் பண்ணி நீங்கள் குடும்பமாக வந்துடுங்க. நான் சொன்னேன் குடும்பமாக வர முடியாது, 2 வீலரில் அவ்வளோ தூரம். அவர் சொல்கிறாரு ட்ரெயினில் வந்துடுங்க, போகும்போது காரில் போகலாம். அப்போ நான் என்ன நினச்சேன், அந்த புண்ணியவான் காரில் கொண்டு வந்து விடுவார்னு நினச்சிட்டு நாங்கள் குடும்பமாக போனோம். குடும்பமாக போய் மீட்டிங்லாம் முடித்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நிற்கிது பாருங்கள் பிரதர், அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னாரு. ஆமே.
இதில் பெரிய காமெடி என்னென்னா, உண்மையை சொல்லணும்ல, நமக்கு கார் சரியாக ஓட்ட தெரியாது. நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர்கிட்ட, அண்ணன் இப்படி இருக்கிற காரை ரிவர்ஸில் எடுத்து இப்படி விட்டுட்டிங்கன்னா நான் இப்படியே போயிடுவேன். எவ்வளோ பேதைனா என்னை தேவன் எப்படி அலங்கரிச்சிருக்கிறார் தெரியுமா உனக்கு? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மேற்க பார்த்து இருந்த காரை கிழக்க பார்த்து நிறுத்தி விட, அதாவது தாம்பரத்துலேருந்து பெரம்பூர் வரைக்கும் 2வது கீர்லேயே உருட்டி 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 வந்துட்டேன். உண்மையை சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த பேதை மனிதன் எதை கேட்டாலும் தேவன் தருவார். எனக்கு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எது தேவையோ எவ்வளவு தேவையோ அப்பொழுது கேட்டால் தப்பாமல் தருவார். அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணிருக்கிறார். உங்களோடு இருக்கிறார். உலக மேன்மை உங்களுக்கு தான். உயர்ந்த கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு தான். உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு தான். அதை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கிடைக்கலன்னா என்ன பிரதர், அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. உனக்கு இல்லைனாலும் உன் அடுத்த தலைமுறை அதில் நிச்சயமாக உட்காரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். எட்வினும் நானும் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக சொல்லுவோம், அவங்க அம்மா அப்பா விட நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அதை விட எங்கள் பிள்ளைகளை விட எங்கள் அடுத்த சந்ததி பேர பிள்ளைகள் எங்களை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிக்கிறேன். நாங்கள் 56 வயசில் அனுபவிக்காததை அது 5 வயசுலேயே அனுபவிச்சிக்கின்னா பார்த்துடுங்க. அதெல்லாம் சொன்னால் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த பொடுசுக்கு எவ்வளோ இந்த கிருபை எப்படி நம்ம 55 வயசில் தானே இதை அனுபவித்தோம், இது 5 மாதத்தில் அனுபவிக்குதே அப்படின்னு கேட்டால், பைபிளில் போட்டிருக்கு, உன் சந்ததியில் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்றாரு. ஊற்றிக்கிட்டே இருக்காரு. பிள்ளைகள் லெவலே வேறு. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்பா அம்மா நீங்கள் தான் என் ஆசையெல்லாம். தம்பி ஓடாதீங்கப்பா. அப்பா அம்மா நீங்கள் தான் என் ஆசையெல்லாம், நீங்கள் தான் ஆதரவும், நீங்கள் தான் என் ஆறுதலும், நீங்கள் தான். அப்பா அம்மா நீங்கள் தான் என் ஆசையெல்லாம், நீங்கள் தான் ஆதரவும், நீங்கள் தான் என் ஆறுதலும், நீங்கள் தான். உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால இந்த உலகம் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எல்லாரும் அன்புக்கு முன்னால் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். ஆலே அல்லேலூயா ஆலே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென். ஆலே அல்லேலூயா ஆலே அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். நித்திய ஜீவனை தருவேன் என்பது வாக்குத்தத்தம். அழியாமல் வரம், நித்திய காலமாய் வாழுகிற ஒரு பாக்கியம். பரிசுத்த ஆவியை தந்தேன் என்ற வாக்குத்தத்தம். உலக மேன்மைகளை சுதந்திரிப்பேன் என்ற வாக்குத்தத்தம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நண்பு செல்வங்களே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் ஏரியாவில் எது மேன்மையானது, எது பெஸ்டானது, எது உயர்வானது, அதுவை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்கு தத்துவம் விசுவாசத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மேலும் நம்முடைய சந்ததிகள் மேலும் தலைமுறை தலைமுறையாய் உண்டாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.